இது இனிதுங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டு ஈஸி சமையல் தாங்க. இது சூடாக சாதம் அடிச்சிருக்கேன். எப்பயும் போல் நல்லிக்காய் 2 போட்டு அவிச்சிருக்கேன் பாருங்க சாதத்தில். ஏன்னா அந்த சாரும் சாதத்தில் இறங்கிடும், அது சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. இது நாட்டு நெல்லிக்காய் ரொம்ப துவக்கும், அதனால டெய்லியும் 1 2 சாப்பிட்றதுக்காக அப்படி செய்கிறது. தயிர் தாளித்து வச்சுருக்கேன். இப்போ நான் இன்றைக்கும் புளிச்சக்கீரை தாங்க. நல்லா புளிச்சக்கீரை இந்த வெயிலுக்கு நல்லா கூலிங்காக கீரை இது மாதிரி தான் சாப்பிட்ணுன்னு தோணுதுங்க. அதனால் நல்லா புளிச்சக்கீரை நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா துவையல் பூண்டெல்லாம் நசுக்கி போட்டு துவையல் பண்ணியிருக்கேங்க. சூப்பராக இருக்குங்க இது சாதத்தில் சாப்பிட்றதுக்கு. அதுக்கு மேட்சாக முட்டை வறுவல் பண்ணியிருக்கேங்க. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக இவ்வளோ தாங்க எங்கள் வீட்டு சமையல். கூட அப்பளம் அதாங்க எங்கள் வீட்டு சமையல். உங்கள் வீட்டில் என்னங்க சமையல்? டெய்லி என்னதாங்க சமைக்கிறது? சமையல்னாலே செம்ம போராக இருக்குங்க. டெய்லி என்ன சமைக்கிறது, என்ன சாம்பார், என்ன குழம்பு, என்ன இதுன்னு. இந்த துவையல்னால் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். புளிச்சக்கீரை இட்லி தோசை கூட சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த துவையல். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.